ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழுக்காக இருக்குது. அது இல்லாமல் வண்டி கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாள்னா நான் எப்பயுமே வண்டி தொடப்பேன். டெய்லி எடுக்கிறப்ப தொடச்சி எடுப்பேன், இப்போவும் தொடச்சி எடுப்பேன். பட் என்ன கழுவி கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வண்டி கழுவுறதே இல்லை. இப்போ ரெக்கார்டு போட்டு வந்தப்போ கடைசியாக நல்லா சேர் ஆயிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் கழுவவே இல்லை. சரி வண்டி அப்படியே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால போயிட்டு இன்னைக்கு அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இது போட்டு தான் வச்சுருக்கேன். வண்டி கழுவுறதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடைக்கு போகணுமா, போயிட்டு வந்துட்டு அதனால அப்படியே நிறுத்தி வச்சு போயிட்டு எவ்வளோ அழுக்காக இருக்குது. வண்டிலாம் எப்பயுமே இவ்வளோ அழுக்காக வச்சுக்க மாட்டேன். இந்த 3 வாரமும் சரியாக வண்டி கவனிக்கல. வண்டி ஃபுல்லாக கழுவி விடலாமா? ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு வச்சுருவோம். என்ன தண்ணி வருது? வருது. வண்டியில் என்ன இவ்வளோ புகை இருக்கு. இப்போ வெளில போயிட்டு இருந்தோம்ல, அப்படியே அவசரப்பட்டு அடிச்சேன். பார்த்தீங்களா? அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு சைல்டு லூபு கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டு இன்னைக்கு அடிச்சு விட்டுருவோம். ஏன்னா கடைசியாக வரும் சர்வீஸில் தான் சைல்டு லூப் பண்ணது. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக சேராக இருக்குது அப்படின்னா. ஏன்னா அடியில் ஒரு காடு போடலான்னு ஒரு ஐடியா போட்டுருவோம். அதையும் கூடிய சீக்கிரத்தில். கிளினிக் ப்ளஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அதனால் இப்பயும் கிளினிக் ப்ளஸ் போட்டு தான் இருக்கணும். இப்போ தேவையான பிறகு தான் ஷாம்புலாம் போடுவேன். மற்றபடி மற்ற நாளெலாம் ஷாம்பு போடவே மாட்டேன். நல்லா கலப்போம். ஒரு துணி எடுத்துப்போம். இந்த துணி எடுத்து வச்சுங்க. நல்லா போட்டு தேய்த்து நல்லா தேய். இந்த பாடி வாஷ் பண்ணுவோம். இப்படி ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். அதை பார்த்தா சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே தான் வேணும். போட்டு தேய்ச்சி ஒன்றா தேய்ச்சி க்ளீன் பண்ண. இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இதாகிடும். ஏன்னா விட்டோம்னா அப்படியே நுரையாக, அதாவது இந்த எப்படி சொல்கிறதுன்னா தாரதாக தெரியுமாங்கல்ல, அந்த மாதிரி வரும். ஒன்றா நம்ம போய் தேய்ச்சிட்டு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கையை பூதாது. ஆஹா, சைலன்சர் பைப்பு செம சூடாக இருக்குது. என்னடா அது இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் நிறைய தண்ணி இருக்குது. ஏன்னா நான் எப்போ கழுவினாலும் வண்டி செம க்ளீனாக கழுவுவோம். அதனால் சொல்லவே தேவையில்லை. அதனால் என் வண்டின்னு இல்லை, என்கிட்ட எந்த வண்டி இருந்தாலும் அப்படி தான் கழுவுவோம். எப்பயுமே வண்டியை கழுவி நீட்டாக நல்லா சுத்தமாக வச்சுங்களா பார்த்துக்கவே நல்லாயிருக்கும். போடு நல்லா தேய்ச்சி வச்சு ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக அடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை வெறுஞ்சினை போட்டு நம்ம தேய்ச்சா தான் அந்த தாரத்தரையாக வராது. இல்லைன்னா நல்லா நம்ம தாரத்தரையாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா நிறையா இருக்குது. நல்லா போட்டு இந்த மிரர்லாம் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கழுவினா தாங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா கோடு விழுந்துடும். அதே மாதிரி முடிஞ்சளவு இதுக்கு ஒரு துணி அதுக்கு ஒரு துணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் வண்டியில் அவ்வளோக்கு ஸ்பீடில் வந்து தடுத்துடலாம். முடிஞ்சளவு எல்லா தண்ணி வச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கணுமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு துணி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை வச்சுருக்கேன். வண்டியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை அப்படியே சாய்ச்சி விட்டுரும்.
சொல்லுங்க, தண்ணி காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. தண்ணி ஊற்றுங்க, எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸ்க்குள்ள. இந்த கேஸில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் யூஸ் ஆகுது. தொடக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே இதாகிடும், விட்டுக்கும். சீக்கிரம் தொடச்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். தட நல்லா கடை ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வண்டி துடைக்கிறதுலாம், வண்டி துடைக்கிறது கழுவுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நம்ம இப்போ வாட்டர் ஷோலாம் விட்டோம்னா கடைசியாக வந்து கட்டிங் ஆயில் அடிப்பாங்க, அதனால இதெல்லாம் தெரியாது. நம்ம கட்டிங் ஆயிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளே கழுவுறோம்ல, அதுக்கு எது கட்டிங் ஆயில். கட்டிங் ஆயில்னா ஒன்றும் இல்லை, இந்த பாலிஷர் மாதிரி தெரிகிறது தான் கட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க. கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் செயின் லூப் அடிக்கும் போது பாருங்கள். அவ்வளோதான், வண்டியெல்லாம் கழுவி முடிச்சிச்சு. இப்போ செயின் லூப்பும் செயின் கிளீனரும் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, இப்போ தான் பார்த்தேன் இந்த கிளீனர் முடிஞ்சு போச்சுட்டுங்குது, செயின் லூப் மட்டும் இருக்குது. அதனால என்ன பண்ணேன், செயினை ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி விட்டு கழுவணும்ல. இப்போ பாருங்கள் வண்டி. இன்னொன்று லூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒரு கல்லை வச்சுட்டு பிரேக் வந்து இந்த துணியை போட்டு கட்டிட்டு, இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து சேஸில் வந்து இந்த இதை வச்சுருக்கேன் வீல் சுற்றுற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணேன். பெடாக் ஸ்டாண்ட் இருக்கணும், ஆனால் பெடாக் ஸ்டாண்ட் இல்லாதனால இந்த வேலை பண்ணி வச்சுருக்கேன். இல்லைங்க, செயின் லூப் மட்டும் வச்சுட்டு அப்படியே சென்டரில் அடிச்சுட்டு அப்படியே சைடில். ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடலாமா, வண்டி போயிட போகுது, பயமாக இருக்குது. வேணாம், கையிலே சுற்றிக்கலாம். அப்படியே கீழே அடிச்சிட்டோம். ஏன்னா 3 பக்கத்தில் இருந்து அடித்தோம்னா தான் நல்லா ஒரு ஐலிஷாக இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள், லைட்டாக துடைக்காம முட்டை நாட்டாங்குது. இந்த மாதிரி செட்டப் பார்த்தீங்களா, சேஸில் இந்த மாதிரி கல்லை கொடுத்து நல்ல ஒரு கட்டையை வச்சு நிற்க வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா வண்டி எப்படி பளபளன்னு இருக்குது, தெரியுதா? வண்டி கழுவுனா தான் வண்டி பார்க்குறதுக்கே இன்னும் பயங்கரமாக இருக்குது. அப்படியே நல்லா பளபளன்னு. வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா இன்னும், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரேஸ் பண்ணணும். இந்த ஃபோர்க்கில் இந்த இடத்துல அப்புறம் ஆஃப் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடல. சைலன்சர் வந்து லைட்டாக தண்ணி வருது, அவ்வளோதான். அப்படியே இப்பயே மணி 6 ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம வண்டி கழுவிட்டு கிளம்பலான்னு பார்த்து நடுவில் கரண்ட் வேறு போயிடுச்சா, அதனால தான் நான் கடைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் வெளியில். கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு தான் இப்போ வண்டியெலாம் கழுவிட்டு செயின் லூப் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டயரில் மண்ணெல்லாம் அடிக்குதுங்க. அந்த கழுவுனதுக்கப்புறம் திருப்பி வண்டி வந்து அழுக்கானுச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா கழுவி 2 நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பதறாத இருக்கம்பா வாப்பா அப்படின்னாரு. அதனால தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன ஸ்டிக்கர் பண்ண போகிறோன்னா, நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து வண்டிக்கு ஆக்சசரிஸ்ன்னு எதுவும் போட்டது கிடையாது, வண்டியில் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு எதுவுமே ஒட்டினது கிடையாது. ஒரே ஒரு ஸ்டிக்கர்னு ஒட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கும். ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டினது மட்டும்தான் வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டதுன்னு. அதுக்கப்புறம் இப்போ சேனல் நேம் தான் இருக்குல்ல, நானும் வண்டியில் ஒட்டலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒட்டுறதுக்கு டைமும் இல்லை, அதுக்கான வேலையவே நான் பார்க்கல. சொல்ல போனோம் டைமோட 2வது பட்சம் போய் ஒட்டலான்னு நினச்சேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் கரெக்டாக வேற வேலை வந்து, அதனால அது லேட் ஆயிடுச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதான். இங்கே பக்கத்தால் தான், பைபாஸில் தான் கடை. பளிச்சுன்னு இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்ம சேனல் பேர் வந்து இங்கே ஓட்டலாம். அப்புறம் ரேவனுங்கிற பேரை வந்து நம்ம டேங்க்ல பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வரணும். அதான் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கடையில் இருக்காரா? நான் ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வரேன். இருக்கணும் கடவுளே, இருப்பாரு நம்புறேன். இருக்காரா? ஐயோ எங்கடா காணோம். நினைச்சேன் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு ஒரு யோசனையிலே தான் வந்தேன். 1/2 hour ஆயிடுச்சு. அவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லைங்க, ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவருக்கு.
என்னங்க நம்ம நேரத்துக்கு பாருங்க எந்த கடையுமே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கே ஒட்டி இந்த வேலையை முடிச்சிடலாம், ஏன்னா லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை போய் முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த கடையும் இல்லை. அதனால சரி ஃப்ரெண்டு கடைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அவ்வளோதான். இங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தான். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஃப்ரெண்டோட அண்ணா கடை, ஃப்ரெண்டு அங்கே தான் இருப்பான், நாங்கள் ஒரு அங்கே தான் இருப்பாரு. சரி பெட்ரோல் போட்டு போயிடலாமா? அப்பாடா அவ்வளோதான். இங்கே பங்க்ல பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஸ்டிக்கர் ஓட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அவ்வளோதான். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது கேமராவில். நம்ம கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே அண்ணன் கடைக்கிட்ட வந்தாச்சு. இங்கே நினச்சா கடை இருக்கா இல்லையான்னு தெரில. நம்ம நேரத்துக்கு எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு அந்த கடை அவர் இருக்கன்னாரு, வாடா இருக்கேன் அப்படின்னாரு. பார்த்தா நாளைக்கு வாடாங்கிறாரு. இப்போ போயிட்டு இப்போ பக்கத்தில் இருந்த கடையை பார்த்தா அந்த கடையும் இல்லை. இந்த கடை நினச்சேன் இருக்கும்னு பார்ப்போம். இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன் கடவுளே. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கடை இருக்கு, யார் இருக்காங்கன்னு தெரில. போய் பார்ப்போம் கடையில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து அண்ணன் வெளில போயிருந்தாரு. இப்போ தான் வந்து சின்ன ஸ்டிக்கர்னது இதுதான். இங்கே ஒட்டியாச்சு. நல்லாயிருக்கு. இன்னும் சேனல் நேம்லாம் இங்கே ஒட்டணும். இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக வண்டி எடுத்ததுலேருந்து ஒட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 3 ரிலீஜன் ஸ்டிக்கர் நல்லாயிருக்கு. இன்னும் ஒட்டுவோம். சென்ட்ரா ஏறி உட்காந்து கூட ஓட்டு வைக்கி. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட பேர் ரேவன். நல்லா இருக்குல்ல? கரெக்டாக இருக்கா? நேராக இருக்கா? நல்லா தான் இருக்கு. ரேவன். இந்த ஃபாண்ட் நான் தொலைவி எடுத்தேங்க, நல்லா இருந்துச்சு. என்ன தான் இன்னும் கொஞ்சம் போல்டாக போடலான்னு தான் பார்த்தேன். இதுவே ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதே விட்டுட்டேன். அது பெருசாக இருக்கு, இதுதான் சின்னதா? அப்படியே கொஞ்சம் முடிஞ்சளவு கீழே அப்படி தள்ளிட்டு கரெக்டாக அந்த டிஸ்பிளே சைஸ்க்கே இருக்கு. அந்த 1/2 இன்ச்சு கொஞ்சம் கேப் விட்டதுனால தான் அங்கே போயிடுச்சு கரெக்டாக. டிஸ்பிளேல சேனல் நேமும் ஒட்டியாச்சு. வண்டியில் எங்கெங்கெல்லாம் ஊட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே இன்னும் சைடில் ஓட்ட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்சம் இப்படி கீழத்துலேயே ஒட்டியிருந்தா கரெக்டாக இருக்கும். எங்கே வச்சு பாரு யோகி. சரி யோகி, எங்கேயே கரெக்டாக இருந்தால் ஒட்டிடு. அதே மாதிரி அந்த சைடு ஓட்டிட்டா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் கரெக்டாக இருக்கு. ஏன்னா நான் மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தது இதுதான் யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த மாதிரி போடலாம், இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி சேனல் நேம் ஓட்டலாம், இங்கே ஓட்டலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். இதான் ஒட்டியிருக்கோம். ஒட்டுவோம். நல்லாயிருக்கு. சரி நான் மனோஜ் வரணும். யோகி பாய். சரி யோகி. அவ்வளோதாங்க. எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டணும்னு ஒரு தடவை நில்லுங்க, இன்னொரு தடவை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டேங்க்ல இங்கே நம்ம வண்டியோட பேர் ரேவன் ஒட்டியாச்சு. இங்கே சேனல் நேமு, இங்கே திருப்பி இங்கே 3 ரிலீஜன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இது மட்டும்தான் பிளானில் இருந்தது. என்ன இருக்குது, ஆனால் அதை அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவ்வளோதான். டைம் வேறு ஆயிடுச்சு, கிளம்பலாம். இப்போ தான் ஒட்டி வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ ஆனில் இருக்கானே தெரில, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். சரி கிளம்பலாம். நம்ம தான் கடை தான். வேறு ஸ்டிக்கர் ஒட்டணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்கு நேரமாக போனால் தான் நாளைக்கு காலைல நேரமாக எழுந்திரிச்சு போக முடியும். நல்லா இருக்கு, பரவாயில்ல. கம்மியாக தான் வாங்கிக்கிட்டாரு நம்ம ஒன்று. சரி நல்லா இருக்கு. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு இந்நேரத்தில். எனக்கு லைவாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வெளிச்சத்தில் பட்டா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வந்து ஒட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி நம்ம நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட போகலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஸ்டிக்கர் ஓட்ட போகணும்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்ட போகலாம். அதனால வண்டி எடுத்தேன், ரொம்ப மண்ணு குப்பையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வீட்லேயே ஷாம்பு பண்ணுறதெல்லாம் போட்டு நல்லா பல தேய்ச்சி எடுத்து வந்து ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஆனால் நம்ம ஒன்று நினைக்கிறப்ப கரெக்டாக பார்த்தீங்களா, நம்ம பைபாஸ்லேயே ஒட்டியிருக்கலாம். இந்த வேலைக்கு என்ன பண்ணிருந்தோம், அங்கே போனோம் கடை இல்லை, பக்கத்து கடைக்கு போனோம் கடை இல்லை. சரி இன்னொரு வரவழின்னு நெத்திமேட்டில் கடை இருந்துச்சு, அங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் கடை இல்லை. சரி டைரெக்டாக ஃப்ரெண்டு கடைக்கே வந்துடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யாரா ஃப்ரெண்டுன்னு பார்க்காதீங்க, அங்கே நம்ம கொட்டினான்ல யோகி, அவனும் நம்ம செட்டு, அவரோட அண்ணா தான் வந்து மனோஜனும். நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வியூஸே போக மாட்டேங்குது, ஒரே கவலைக்கிடமா இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல. இனிமேல் ரோட்டில் பார்க்குறீங்களா இந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம்னா ஒட்டினேன் இன்னும் இதில் போனோம் 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம்னா சேனல் நேம் வந்து பைக்கில் ஒட்டினது. டாட்டா பாய் பாய், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கேஸ், லவ் யூ, டாட்டா டாட்டா டாட்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.